ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் இமேஜ். இது லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 48 இருக்குது. ஸோ இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு 2 டைமென்ஷன் அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயை வந்து நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதை வந்து நம்ம இன்பிளேஸ்லேயே வச்சு தான் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்க இன்புட் அரேலேயே மாடிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணி அதில் வந்து ரொட்டேஷனை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல் 3 rows 3 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பில் இருக்கிறதெல்லாம் ரைட் சைடில் வந்துடும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் டாப்புக்கு போயிடும். ஸோ இது அப்படியே 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் வந்து இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணாம இருக்கிற அரேலயே வச்சு சால்வ் பண்ண சொல்றாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம்ல. டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரோ இருக்கிறது எல்லாமே காலமா மாறிடும், காலம்ல இருக்க எல்லாமே ரோக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்ல ரிவர்ஸ் யூஸ் பண்றோம். எவ்ரி ரோ வந்து ரிவர்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். எப்படின்னா முதல்ல டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோல இருக்க எல்லாமே காலமாக கன்வெர்ட் ஆகிரும். தென் வந்து இந்த ரோல வந்து ஒரு ஒரு ரோவா எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்ரோச் எப்படின்னு பார்த்துடலாம். இனிஷியலாக நான் இங்கே ஒரு 2 டைமென்ஷன் அரே எடுத்திருக்கேன், 3x3 மேட்ரிக்ஸ். தென் வந்து நான் இனிஷியலாக சொல்லி இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ரோல இருக்க எல்லாமே காலமாக சேஞ்ச் ஆகும், கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ரோல இருக்கிறதெல்லாம் நம்ம காலமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை தான் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. 6. தென் இந்த தேர்ட் ரோ வந்து காலமாக கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் டிரான்ஸ்போஸ் பண்ணோடனே கிடைக்கும். தென் நம்ம இதை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ரோவை ரிவர்ஸ் பண்ணோம்னா 7 4 1ன்னு கிடைக்கும். தென் வந்து செகண்ட் ரோ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 8 5 2ன்னு கிடைக்கும். தென் வந்து தேர்ட் ரோ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 9 6 3ன்னு கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு அவுட்புட்டாக வேணும். இங்கே பாருங்களேன், இதான் நமக்கு அவுட்புட்டாக வேணும். இனிஷியலாக நம்ம இந்த அரேவை எப்படி டிராவல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஜேன்னு 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஐ எல்லாமே வந்து ரோ எடுத்துக்குவோம். ஸோ வந்து 3 ரோக்கு ஐ வந்து எடுத்துக்கும், ஜே வந்து காலம் எடுத்துக்கும். ஸோ இதான் காலமாக எடுத்துக்கும். ஸோ ஜே வந்து எல்லாமே காலமாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா 0,0 தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் 0,0 அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு எலமெண்ட்டாக எடுப்போம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுறது என்னதுன்னா ரோல இருக்க எல்லாமே காலமாக சேஞ்ச் ஆகுது, கரெக்டாக. இப்போ வந்து இங்கே இருக்கிற 0,0 எலமெண்ட் வந்து அதே 0,0ல தான் இருக்கு. பட் இங்கே 0,1ங்கிற எலமெண்ட் வந்து 1,0க்கு போயிருக்கு, கரெக்டாக. இது 1,0 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஜேவை வந்து ஜேஐயா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் பாருங்களேன், இப்போ வந்து 0,1ல இருக்கிறது 1,0ல கன்வெர்ட் ஆயிருக்கு. தென் வந்து இப்போ தேர்ட் எலமெண்ட் பாருங்க, இது வந்து 0,2, இங்கே வந்து 2,0ல இருக்கு, கரெக்டா. அப்போ 0,2ல இருக்கிறது 2,0ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ வந்து இந்த எலமெண்ட் பாருங்களேன், இது என்னது 1,0 இண்டெக்ஸ், கரெக்டா. இங்கே வரும்போது 0,1ல செட் ஆயிருக்கு, கரெக்டா. இது வந்து 1,0ல இருக்க எலமெண்ட் நமக்கு வந்து 0,1ல செட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து ஐஜியை மட்டும் மாற்றி ஸ்டோர் பண்ணாலே போதும், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் அதோட சூடோ கோட். இனிஷியலாக நான் சொல்லியிருந்த மாதிரி ஐஜே அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ ஐக்கு வந்து ரோவை மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஜே வந்து காலமாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஒரு எலமெண்ட்டாக நான் ஜஸ்ட் ஸ்வாப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஜேல இருக்க எலமெண்ட்டை நான் வந்து ஜேஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணி ஃபுல்லாக டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வரைக்கும் முடிஞ்சு டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம வந்து ரிவர்ஸுக்கு என்ன பண்ணுவோம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ இந்த ரோல வந்து 1 4 7 இருக்கு அப்படின்னா இந்த 2 எலமெண்ட்டை முதல் ஸ்வாப் பண்ணுவோம். தென் வந்து இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், எல் இங்கே ஆகும், ஆரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். தென் இது வந்து லெஸ் தெனான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது லெஸ் தென் கிடையாதுங்கிறனால வெளியே வந்துடும். அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 7 4 1 அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இது நார்மல் ரிவர்ஸ் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஒரு ரோக்கும் ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு ரோக்கும் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து 3 ரோக்குமே எடுக்கிறோம். ஐ ஈக்குவல் டு 0ன்னு வச்சா ஐ லெஸ் தென் n வரைக்கும் வந்து 3 ரோவையும் நம்ம எடுத்து லெஃப்ட் ரைட்டு பாயிண்டரை டிஃபைன் பண்ணிட்டு தென் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். எப்பவும் போல் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ரைட் மைனஸ் மைனஸ்னு பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த அரைவாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 லூப் ரன் பண்ணுறோம், கரெக்டாக. இங்கே ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும் O ஆஃப் n ஸ்கொயர்ன்ட்டு. ஏன்னா நம்ம ஃபார் லூப் வந்து 2 போட்டிருக்கோம். ஸோ இது n டைம்ஸ் ஓடும், இதுவும் n டைம்ஸ் ஓடும். ஸோ அதனால n ஸ்கொயர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து O ஆஃப் இதுவும் n ஸ்கொயர் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து
என் ரோக்கு வந்து ஐட்ரேட் பண்றோம். தென் வந்து உள்ளேயும் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ரோவா வந்து நம்ம ஃபுல்லா ரிவர்ஸ் பண்றோம். கரெக்டா? எல்லா எலமெண்ட்டும் 3 எலமெண்ட்டையும் எடுத்துக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதுவும் O ஆஃப் n ஸ்கொயர். ஸோ இது வந்துமே பிளஸ் தான் ஆகும். ஸோ இது ஒண்ணுக்குள்ள ஒன்று இருந்தால் தான் மல்டிப்ளை. ஸோ இதுக்கு ஃபைனலா எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2n ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால n ஸ்கொயர்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் n ஸ்கொயர். கரெக்டா? அதே மாதிரி ஸ்பேஸ்க்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து O ஆஃப் ஒன்லேயே ரன் ஆயிருது. ஸோ நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த ஸ்பேஸையும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் அண்ட் ரிவர்ஸ் பண்ணியே இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கோட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நம்ம வந்து லென்த்தை மெஷர் பண்ணி வச்சிடறோம். தென் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். தென் வந்து ஒரு ஒரு ரோவாக எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். வச்சு சப்மிட் பண்ணிடலாம். இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.